பித்தப்பையில கற்கள் இருக்கு, அதாவது கால் ஸ்டோன்ஸ் இருக்கு. அதோட நீங்க பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, என்னென்ன பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம அதுல தெரிஞ்சுக்கணும்? டாக்டர் சந்துரு அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன். கேல் ஸ்டோன்ஸ் வந்து பிரெக்னன்சில கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த 3 காரணங்கள்னால. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சினால நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்ட் கொலஸ்ட்ரால் இன்கிரீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோன்ஸ் எஃபெக்ட்னால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ, அதனால என்டையர் பாடியிலும் என்டையர் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, அந்த கட் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இது முக்கியமான 3 காரணங்கள்னால தான் கால் ஸ்டோன்ஸ் வந்து விமென்ல பிரெக்னன்ட் டைம்ல ரொம்ப காமன். நீங்க இது என்ன சிம்ப்டம்ஸோட வருவாங்கன்னு பார்த்தா, மோஸ்ட்லி அவங்க ஏசிம்ப்டமேட்டிக்கா தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அப்பர் அப்டமன் பெயின், ஒரு கோலிக்கி கைண்ட் ஆஃப் பெயின் மாரி வருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங், இல்ல நாசியா, இல்ல அசிடிட்டி இந்த மாரி கூட நம்மளுக்கு வருவாங்க. ஸோ, இப்ப இந்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்தா நம்ம ஸ்கேன் பண்ணி அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, மோஸ்ட்லி வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மென்ட். அதாவது சிம்ப்டமேட்டிக் ட்ரீட்மென்ட் தான். ஏதோ ஒரு ஆன்டாசிடாவோ, இல்லாட்டி ஆன்டி ரிஃப்ளெக்ஸ் மெடிகேஷன்ஸ் இதிலேயே மோஸ்ட்லி நெறைய பேர் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம டேப்லெட்ஸ் குடுத்தாலும் பெயின் ரொம்ப இன்டென்ஸ் ஆயி, ஒரு சில காம்ப்ளிகேஷனால வந்து ஸோ அந்த மாரி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க சர்ஜரி அதாவது பித்தப்பை எடுக்கிறது தான் நாங்க சஜெஸ்ட் பண்ணுவோம். தேங்க் யூ.